ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஆனியன் சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் வந்து நான் செய்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பூரி தேவன ஆயில் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்குது. ஸோ அந்த எண்ணெயிலே வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூரி தேவன ஆயில். ஸோ அது வந்து இன்றைக்கே யூஸ் பண்ணிவிடுவேன். ரிமைனிங் வந்து த்ரோ பண்ணிவிடுவேன் நான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காயணும். காஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியனு, டொமாட்டோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கணும். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. சீக்கிரம் வந்து வதங்கிடும். நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டொமாட்டோ வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இதே வந்து இதில் வதங்கட்டும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி. ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து நான் வந்து இது மாதிரி பொடியாக அரைச்சிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து தேங்காய் வந்து அப்படியே போட்டால் மிக்சியில் வந்து மசியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக வந்து அரைச்சிருக்கேன். நல்லா வதங்கிட்டோம். வதங்கின பிறகு நம்ம அதை எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்சிக்கு வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆகிடும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை